அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக்கின் மொழி காட்டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கேஷியோ வாட்சோட அன்பாக்சிங். ஏற்கனவே 2 கேஷியோ வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணி போட்டாச்சு. இது தேர்ட் வாட்ச். இந்த கேஷியோ வாட்சும் ஒரு 40th ஆனிவர்சரி ஜி-ஷாக் வாட்ச் தான். இதை பற்றி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது அதோட வேரியண்ட் மாடல் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் எடிஷனுங்கிறதுனால நிறையா பேக்கேஜிங் இருக்குது. இந்த பாக்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எரிக் ஹேஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட். அவரோட கொலாபரேட் பண்ணி இந்த மாடலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட நம்பர் GMW B5000EH1. பாக்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. முதல்ல இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ரெகுலரான லீஃப்லெட்ஸ், வேரண்டி கார்டு. இப்போது இந்த வாட்சை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிற பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து ரெகுலராக உள்ள 5000 சீரீஸில் உள்ள ஃபுல் மெட்டல் வாட்ச் தான். அதில் அந்த கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் எரிக் ஹேஸ் வந்து இந்த ஸ்ட்ராப்பை டிசைன் பண்ணியிருக்காரு. இதுதான் இதோட ஸ்பெஷலு. இது வந்து அந்த 40th இயர் ஆனிவர்சரிக்காண்டி டிசைன் பண்ணதான். அதே மாதிரி அந்த 40th டிசைனை இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ணதும் அவர் தான். பார்க்க இந்த பிளாக்ல போட்டிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. இதிலே கோல்டு வேரியண்ட்லாம் இருக்குது. பட் அதில் இந்த ஸ்பெஷல் டிசைன் வரல. இந்த பிளாக்ல அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து நார்மல் பிரிண்டிங் கிடையாது. ஒரு பிளாக் ஐபி வித் லேசர் என்கிரேவிங். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? லேசர் என்கிரேவ்டு டிசைன். ஒரு வித்தியாசமான டிசைன். அதுவும் இந்த பிளாக் வாட்சில் போட்டிருக்கிறது கொஞ்சம் அழகாக இருக்குது. டஃப் சோலார், வாட்டர் ரெசிஸ்டண்ட், எப்போதும் போல் 200 மீட்டர். இதில் வந்து மல்டி பேண்ட் 6ம் இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வித் ப்ளூடூத் ஃபங்க்ஷன். இப்போது நம்ம இந்த கீழே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா மோட் பட்டன். இது என்னது, வேர்ல்டு டைம் அது இருக்குது. அலாம், ஸ்டாப் வாட்ச், டைமர். இது அட்ஜஸ்ட், நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். அந்த எரிக் ஹேஸ் அவரோட டிசைன் இந்த லைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜி-ஷாக் நார்மலாக வந்து ரெசின், கார்பன் கோர் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் மெட்டல் வாட்ச் இந்த சீரீஸ் தான். அதில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்சில் வந்து நம்ம இருக்கிற கரண்ட் டேட்டு, டைமு இதெல்லாம் வந்து மேப்பில் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இந்த வாட்சில் இருக்குது. ப்ளஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்பில் போய் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வாட்ச். ப்ளூடூத் மூலமாக அதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வேர்ல்டு டைம் 300 சிட்டிஸ்க்குள்ளே வேர்ல்டு டைம் இருக்குது. அலாம் இருக்குது, 5 அலாம் செட் பண்ணிக்கலாம். ஃபோன் ஃபைண்டர் இதெல்லாம் வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம இந்த வாட்சில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து லோ பேட்ரி அலர்ட் இருக்குது. எனர்ஜி சேவிங், பவர் சேவிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப டார்க்கில் வச்சுருந்தோம்னாக்கா இந்த டிஸ்பிளே வந்து பிளாக் ஆயிரும். அது வந்து பவர் சேவிங்காண்டி உள்ளது. டைமர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, வேர்ல்டு டைம் இருக்குது, ஆட்டோ கேலண்டர் 2099 வரைக்கும் இதில் ஆட்டோ கேலண்டர் இருக்குது. இப்போ இந்த வாட்சோட வெயிட் வந்து 167 கிராம். கொஞ்சம் வெயிட் கூட தான். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேண்டு தான். இதிலே இப்போ வந்து கார்பன் ஃபைபர் செயின்லாம் போடுறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. மல்டி பேண்ட் 6 அப்படின்னா ஒரு பில்டின் மினியேச்சர் ஆண்டனா அதில் இருக்கும். சின்னோண்டு ஒரு ஆண்டனா இருக்கும். அது வந்து ஹை சென்சிட்டிவிட்டி ரிசப்ஷன் கொண்டது. அதை வச்சு நம்ம ரேடியோ வேவ் சிக்னல்ஸை கேரி பண்ணி இதை வந்து டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நைட் டயத்தில்
ஒரு 6 தடவை அந்த சிக்னல் ரிசப்ஷனை வச்சு இது பண்ணும். பட் வந்து இது இந்தியாவில் கிடையாது. இது வந்து இருக்கிறது வந்து நார்த் அமெரிக்கா, ஜப்பான், சைனா, யூகே இந்த கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த வாட்ச் வச்சுருந்தா அந்த மல்டிபேண்ட் 6 வந்து யூஸ் ஆகும். அடுத்தது இதில் இருக்க இந்த ப்ளூடூத் ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்கலாம். ப்ளூடூத் ஃபெசிலிட்டி எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனோட லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ப்ளூடூத் மூலமாக அந்த ஃபோன் இப்போ எந்தெந்த கண்ட்ரிக்கு இப்போ போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சிக்னல் ஃபோனில் ரிசீவ் ஆகி ஃபோன் மூலமாக இது சிங்க்ரனைஸ் ஆகிருக்கிறதுனால இதில் ஆட்டோமேட்டிக்காக டைம் சேஞ்ச் ஆகும். இந்த மல்டிபேண்ட் 6 இல்லாட்டினா கூட இந்த ப்ளூடூத் மூலமாக ஃபோனில் சேஞ்ச் ஆகிறத வச்சு இந்த வாட்சும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டஃப் சோலார் இருக்குது. அது கேஷியோவோட ஒரு நல்ல யூசேஜ் உள்ள ஒரு விஷயம் அது. அது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து சன்லைட்டில் மட்டும் இந்த சோலார் ஒர்க் ஆகாது. நார்மலாக இருக்கிற ஃப்ளோரசன்ட் லேம்ப்லேருந்து கூட இந்த இருக்கு பாருங்க, இந்த மேலே இந்த தெரியுதா ஒரு பிரிக் மாதிரி, அதுதான் இந்த சோலார் பவர். நார்மலாக சோலார் பவர் வந்து சன்லைட்லன்னு சொல்லுவோம். பட் இது வந்து ஃப்ளோரசன்ட் லைட் மூலமாக கூட இதை அந்த எனர்ஜியை எடுத்து நமக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்கும், பேட்டரிக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த டிசைன் நல்லா இருக்கிறதுனால வாட்ச் பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது. இதுலேயே கோல்டு கலர், சில்வர் கலர் எல்லாமே இருக்குது. நான் வந்து இந்த பிளாக் கலரில் இந்த லிமிடெட் எடிஷன் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளஸ் இந்த ஜி-ஷாக் வாட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா போய் கேஷியோ விஜயா மாலில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.